டெவால் பிரேவிஸ்னால என்ன பண்ண முடியும்? யார் இந்த டெவால் பிரேவிஸ்? டெவால் பிரேவிஸ் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் விஜய் ஆதிஷியர். வெல்கம் டு நெக்ஸ்ட் மீடியா. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான ஐபிஎல் கிரிக்கெட் சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெவால் பிரேவிஸை சிஎஸ்கே எடுத்திருக்காங்களே, பிளேயிங் லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். பிளேயிங் லெவலில் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் பி வெரி 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 சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆக்ஷன் டைம்லேயே நான் மோஸ்டா எக்ஸ்பெக்ட் ஏன்னா ஆக்ஷன் டைம்ல நான் ரொம்ப வியந்து போன ஒரு விஷயம் அப்படின்னா, டெவால் பிரேவிஸை எந்த டீமுமே வந்து ஆக்ஷன்ல எடுக்கல. இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னடா இந்த மாதிரி ஒரு தரமான பிளேயரை எல்லா டீமுமே மிஸ் பண்றாங்களேன்னு யோசிச்சேன். ஸோ கண்டிப்பா அவரால் வந்து ஒரு நல்ல இன்டென்ட் காமிச்சு வந்து ஆட முடியும். ஒரு நல்ல யங்ஸ்டர் வேற. ஸோ சிஎஸ்கேக்கு தேவையான அந்த ஒரு யங் பிளட் அவராக வந்து இருப்பாரு. ஸோ கண்டிப்பா சிஎஸ்கே அவரை பிளேயிங் லெவலில் ஆட வைக்க போறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஆடல அப்படின்னா சிஎஸ்கே கண்டிப்பா வந்து ஒரு சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள வந்து ப்ராப்பரா போலன்னு தான் சொல்லுவேன். டெவால் பிரேவிஸ் பிளேயிங் லெவலில் ஆடுறாரு அப்படின்னா எந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்ல வந்து அவர் ஆட போறாருன்னு கேட்டீங்கன்னா, எஸ், நீங்க லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா கான்வே வந்து சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல இருந்து அவர் ரிமூவ் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக பாத்தீங்கன்னா நம்ம ஜேமி ஓவர்டன் வந்து கொண்டு வந்தாங்க. ஜேமி ஓவர்டன் ஒரு ஆல்ரவுண்டர், அவரால் 2 ஓவர் தள்ளவும் முடியும், பிளஸ் அவர்கிட்ட நல்ல 6 ஹிட்டிங் எபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஒரு பேட்டராகவும் சிஎஸ்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரை கொண்டு வந்தாங்க. பட் அவர் ஒரு ஃபினிஷராக தான் பார்க்க முடியும். பட் நீங்க சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் பாத்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங்ல உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா அண்ட் எம்எஸ் தோனி வந்து இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு ப்ரெஷர் அப்படின்றதுனால மிடில் ஆர்டர்ஸ்ல சரியா செட் ஆகல. மேபி ஃபினிஷிங்ல கொஞ்சம் நல்ல ரோல் பண்ணுவாரு. பிளஸ் நீங்க தல டோனியும் பாத்தீங்கன்னா ஃபினிஷிங்ல சூப்பரா பண்றாரு. அந்த இடத்துல கண்டிப்பா ஜேமி ஓவர்டனுக்கு பதிலா ஒரு டெவால் பிரேவிஸை மிடில் ஆர்டர்ல தள்ளினாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சிவம் டுபேயோட பேர் பண்ணி ஆடுறதுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து கொஞ்சம் ரன்ஸ் இல்லைன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, அது டெவால் பிரேவிஸ் வந்தா கொஞ்சம் கிளியர் ஆயிடும். டெவால் பிரேவிஸ் சிஎஸ்கேக்காக ஆடுறாரு அப்படின்னா அவரால் என்ன சிஎஸ்கேக்காக பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஆப்வியஸா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் நம்ம சிஎஸ்கேக்கு இன்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இவர் வந்தாருன்னா அந்த இன்டென்ட் வந்து காமிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அந்த இன்டென்ட் காமிச்சு வந்து ஆடுவாரு. இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அது முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேபி ஏபிடி வில்லியர்ஸ் அப்படின்னு. கிட்டத்தட்ட அவர் ஆடுற அந்த ஷார்ட்ஸ், அந்த ரேஞ்சில் கவர் பண்ற ஒரு சில விஷயங்கள், அது எல்லாமே வந்து ஏபிடி வில்லியர்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிளேயர் எல்லா டீமுக்குமே அது தேவை அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இவர் வந்து ஒரு நல்ல யங் பிளட், நல்ல ஒரு இன்டென்ட் காமிச்சு ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்னும் போது அந்த மிடில் ஆர்டர்ல சிஎஸ்கேக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குன்னும் போது கண்டிப்பா இவர் வந்து ஒரு பெஸ்ட் பிக்கா இருப்பாரு. மிடில் ஓவர்ஸ் நல்லா சிஎஸ்கேக்கு வந்து போகும். பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, SA20 இந்த மாதிரி இன்னும் சில T20 லீக்ஸ்லாம் வந்து நல்ல ஃபார்ம் காமிச்சிருக்காரு, நல்லா ஆடி இருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, நல்ல ஆவரேஜும் வச்சிருக்காரு அப்படின்னும் போது அதே ஃபார்ம் இங்க கண்டினியூ பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேபி ஒரு 2 மேட்ச் இருக்கலாம், பட் அதை தாண்டி மனுஷன் நல்லா வந்து ப்ரூவ் பண்ண போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல லாங் டேர்ம் ஒரு பேட்டரா வந்து இருப்பாரு. அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்ல அவர் எப்பயுமே வந்து வச்சுக்கலாம். சிஎஸ்கேக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு சேர்ந்து ஆடின பிளேயர்ஸ் எப்பயுமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஐபிஎல்ல. அந்த வகையில நம்ம பேபி ஏபிடி வில்லியர்ஸ் ஒரு பெஸ்ட் பிக்னு சொல்லுவேன். எதனால நம்ம டெவால் பிரேவிஸ் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீசன் மிடில் ஆர்டர்ஸ் வந்து பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ஒரு தீபக் கூட எடுத்துக்கலாம், ராகுல் திரிபாட்டி எடுத்துக்கலாம், விஜய் சங்கர் எடுத்துக்கலாம், இந்த சீசன் சரியா ஃபார்ம் இல்லாத சிவம் டுபேவும் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே என்ன ப்ரெஷரா இருக்கு, என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் ஆர்டர்ஸ் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 2 மேட்ச்ல வந்து ஆரம்பத்துல வந்து ஃபெயில் பண்ணாரு. அண்ட் ரச்சன் ஒரு 2 மேட்ச் ஆடிட்டு அப்புறம் 2 மேட்ச் வந்து ஃபெயில் பண்ணாரு. நடுவில் ராகுல் திரிபாட்டி அடிக்கடி வந்து அந்த நம்பர் 3ல இருக்கும்போது சரி, ஓப்பனிங் பண்ணும்போது சரி, விக்கெட் கொடுத்துட்டு போகும்போது அந்த விக்கெட் போயிருமோ அப்படின்ற ஒரு ப்ரெஷர் மிடில் ஆர்டர்ஸ்க்கு வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் அந்த ப்ரெஷர்னாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நார்மல் T20 கிரிக்கெட்டை டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய டாட் பால்ஸ் வந்து வந்தது. ஸோ இந்த ஒரு ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ், மினி ஏபிடி வில்லியர்ஸ் வந்தா கண்டிப்பா வந்து அது நல்லா பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிடும். ஸோ நிறைய பேட்டர்ஸ் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து டெவால் பிரேவிஸும் வர போறாரு அப்படின்னு ஓப்பனர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ விக்கெட் போனாலும் பரவாயில்ல, அவங்களும் இன்டென்ட் காமிச்சு ஆடுவாங்க. பிளஸ் இவர் மிடில் ஆர்டர்ல இருக்கிறதுனால எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜாக்கும் ப்ரெஷர் இருக்காது. ரவீந்திர ஜடேஜாக்கு இந்த சீசன் பேட்டிங்ல பயங்கர ப்ரெஷர் இருக்கு. பிளஸ் அவருக்கும் ஃபார்ம் இல்லை இந்த சீசன் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேபி இந்த ப்ரெஷர்லாம் கம்மியாச்சுன்னா ரவீந்திர ஜடேஜா கூட கொஞ்சம் லைட்டா ஒரு டர்னிங் பாயிண்டா இந்த சீசன்ல அமையலாம். டெவால் பிரேவிஸ் அண்ட் ஆயுஷ் மத்ரே இவங்க 2 பேருமே வந்து இப்பதான் சிஎஸ்கேக்காக சைன் பண்ணிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி யாருக்கு பிளேயிங் லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பதிலாக ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க, அது ஒரு இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ மேபி அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க. அவருக்கு வெறும் 17 வயசு மட்டுமே. என்னதான் நல்ல மாசான கிளாஸான ஒரு யங்ஸ்டரா இருந்தாலுமே சிஎஸ்கேவோட பேட்டர்ன் நீங்க ஓவர் தி இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்க்கு தான் வந்து போவாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆயுஷ் மாத்ரேவை பிளேயிங் லெவலில் கொண்டு வர மாட்டாங்க. மேபி நல்லா க்ரூம் பண்ணி ஃபியூச்சரில் வேணா மேபி அவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸை தான் வந்து அந்த பிளேயிங் லெவலில் கொண்டு வர போறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் சிஎஸ்கேக்கு தேவையும் கூட.
சிஎஸ்கே எப்படிப்பா டெவால் பிரேவிஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், எப்படி நீங்கள் அவர் வந்து சைன் பண்ணுவீங்க, அவர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தானே, நீங்கள் வந்து ஒரு இந்தியன் ரீப்ளேஸ்க்கு பதிலாக ஒரு ஃபாரின் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தீங்க எப்படின்லாம் கேட்பாங்க நிறைய பேர். பட் உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை திருப்பி ஹைலைட் பண்ணுறேன். சிஎஸ்கே ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து சிஎஸ்கே எடுக்கலாம். நான் ருத்ராஜ் கெய்க்வாடை வந்து ரூல்ட் அவுட் பண்ணும்போதே மேபி ஏதோ ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து வராரு அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். பட் அந்த டைம் வந்து வரல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேபி அடுத்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது அந்த டைம் பிரச்சனை. இப்போதைக்கு சிஎஸ்கே அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போதைக்கு நம்ம மினி ஏபி டிவிலியர்ஸ், பேபி ஏபி டிவிலியர்ஸ், டெவால் பிரேவிஸ் வந்தது நல்ல ஒரு விஷயம் தான். சிஎஸ்கே அஃபிஷியலாக சைன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. டெவால் பிரேவிஸ் இஸ் அ சூப்பர் கிங் நவ்.